இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரு, நான் தப்பு பண்ணிட்டேன், அதை நான் ஒத்துக்கிறேன். பண்ண தப்புக்கு நீ என்ன தண்டனை வேணாலும் கொடு, அதை நான் தாராளமா ஏத்துக்கிறேன். ஆனா உன்னை விட்டுட்டு போன்னு மட்டும் சொல்லாத. அது எப்பவுமே என்னால முடியாது. இந்த ஜென்மத்துல நானும் நீயும் சேர்ந்து வாழணும். அதுதான் அந்த ஆண்டவனோட முடிவும். அதை நான் ஏத்துக்கிட்டேன், நீயும் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல உன்னால முடியாதுன்னு நீ சொன்னாலும் நான் உன்னை விட மாட்டேன். மனசு மாறி என் கூட வர வரைக்கும் நான் உன் வீட்டு முன்னாடி அப்படியே டென்ட் போட்டு இங்கதான் இருப்பேன். சிஸ்டர், சீக்கிரமா காம்ப்ரமைஸ் ஆகி இவன் கூட வந்துருங்க சிஸ்டர். இல்லன்னா இவன் இந்த வெயில்ல வச்சு என்ன கருக்கி உருக்கி சாவடிச்சிருவான் போல இருக்கு. டேய், பேசாதன்னு உன்கிட்ட சொன்னல, பல்லெல்லாம் உடைச்சிருவேன் பாத்துக்க. நான் திட்டுறது எல்லாமே 2 தடிமாடங்களையும் சேர்த்துதான். ஓ நம்ம 2 பேரையும் தான். இப்ப எதுக்குடா சிரிக்கிற? நக்கல் சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்கியா? உன்னை எப்படி விரட்டணும்னு எனக்கு தெரியும். ஆல் தி பெஸ்ட். என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? அதான் இங்கிலீஷ்ல வாழ்த்து சொல்லுவாங்கல்ல, அதான் சொன்னேன். டேய், அது ஆல் தி பெஸ்ட்டா. ஓ, அது அப்படி சொல்லணுமா? ஆல் தி பெஸ்ட்டா. டேய், அதுல டாபா ஏன்டா போட்ட? நான் எங்கடா போட்டேன்? எப்படி கேக்குறான் பாத்தியா? அவன் ஒரு முட்டா பையன். அவன் கூட சேர்ந்து நீயும் கெட்டு சீரழிஞ்சிராத. நான் திரும்பவும் சொல்றேன், ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிரு. ஐயோ ஐயோ. ஏய், எப்படிடா உன் பொண்டாட்டி இவ்ளோ திட்டியும் நீ அமைதியாவே இருக்க? நான் மட்டும் இல்லடா, இப்ப உலகத்துல இருக்கிற எல்லா புருஷனுங்களும் அப்படிதான் இருக்காங்க. அப்படிதான் இருந்தாகணும். உனக்குதான் என்ன கல்யாணம் ஆகல, ஆகும்போது புரிஞ்சுப்பேன். ஐயோ ஐயோ. சொல்லிக்கிட்டே இருக்க, என்கிட்டயே முரண்டு பிடிச்சிட்டு இருக்க. என் பேச்ச கேட்கலன்னா சாவு. எல்லாம் எது குசோட இருக்கணும். அண்ணே பிடிக்கல, அண்ணே பிடிக்கல. அண்ணே சொன்னா கேளுங்க, வாங்க வாங்கண்ணே. இப்படி என்னண்ணே நீங்க வெளியில உங்க தங்கச்சி குடும்பம் உட்கார்ந்திருக்காங்க, இப்ப வேணாண்ணே. முதல்ல போய் தட்டை மாத்துங்கண்ணே, அதுக்கப்புறம் மத்தத பாத்துக்கலாண்ணே. இரு, நான் வந்து வச்சுக்கிறேன். எங்கண்ணே? என்னடா யாரையும் காணோம்? தெரியலையேண்ணே. நான் தாங்க அவங்கள விரட்டி அடிச்சேன். அவங்க ஜென்மத்துக்கும் நம்ம வீட்டு வாசப்படியில தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. காஃபி நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ணே. அப்படியா? அதுல எலி மருந்து வாட கொஞ்சம் கூட வரலையா? எலி மருந்தா? என்ன நீ சொல்றீங்க? ஆமா, நீங்க குடிச்ச அந்த காப்பில நான் தான் எலி மருந்த கலந்தேன். என்னடா சொல்றாங்க? என்னம்மா இப்படி சொல்றாங்க? தொண்டை வேற கரகரங்குது. ஏங்க, உங்களுக்கு காப்பில ருசி மாறவே இல்லையா? என்னடா இது? ஐயோ, இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள நீங்க ஆஸ்பத்திரிக்கு போகலனா நீங்க எல்லாரும் செத்துருவீங்க. ஐயோ, உங்களுக்கு உயிர் மேல ஆசை இருந்தா முதல்ல ஆஸ்பத்திரிக்கு ஓடுங்க. ஐயோ வாங்குங்க. இல்ல போக மாட்டோம், பொண்ணு பேசி முடிச்சிட்டு தான் போவோம்னா ஒருத்தரோட உடம்புலயும் உயிர் இருக்காது. ஐயோ, இதே நினைப்போடலாம் அடுத்த வாட்டி எங்க வீட்டுக்கெல்லாம் வந்துடாதீங்க. அப்படி வந்தா திருப்பியும் விஷம் கலப்பேன். ஆனா இப்ப சொன்னேன், அடுத்த வாட்டி சொல்ல மாட்டேன்.
ஐயோ எங்க வாங்க போலாம் சீக்கிரம். நீ வாடா பாய். வரதா, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். எங்க தங்கச்சி மேல கை வச்சதுக்கு உன் கை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இருந்தும் பொறுமையா போறோம். அதுக்கு காரணம் நமக்குள்ள பகையை வளர்த்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இல்லாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். நீ கொஞ்சம் பொறுமையா வருதா. அருள் வானதை சீக்கிரம் ஏத்துப்பான். நாங்க ஏத்துக்க வைப்போம். அருள் வானதியை ஏத்துக்கிற வரைக்கும் தான் வானதி உன் வீட்டுல இருக்க போறா. அத மனசுல வச்சுக்கிட்டு நீ ஒரு நல்ல அப்பனா நடந்துக்க. இல்ல என் பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிளைய பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு அடம் பிடிச்ச இந்த சுந்தரத்தோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் தங்கச்சி புருஷனெல்லாம் உன்னை பார்க்க மாட்டேன். நீ ஏன் நினைச்சாலும் உன்னை காப்பாத்திக்க முடியாது. என்ன முறைக்கிற? ஏய் கூட்டிட்டு போடா. டேய், வாங்கண்ணே கூட்டிட்டு போடா. வாங்கண்ணே. நீ கவலைப்படாதம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ பயம் இல்லாம இரு. சரிண்ணே ஏதாவது பிரச்சனைனா எங்க கிட்ட சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம். சரிண்ணே வரலட்சுமி, பயப்படாத. எதை பத்தியும் கவலைப்படாத. சரிண்ணே நீ பயப்படாதம்மா. சரிங்க மாமா. வரோம். சரி, நான் வரேன். சரிண்ணே பார்த்து போங்க விட்டுருங்க சார் வாடா. கையெடு. வா. மாப்பிள்ள இப்போ என்ன நந்தினி. பண்றது? அத்தை, நீங்க பயப்படாதீங்க. ஒண்ணும் நந்தினி இல்ல. என்னடி இது கரிகாலனை போய் கூப்பிடுறீ நந்தினி ஐயோ ஹலோ சார். என்ன மாப்பிள்ள இப்படி ஆயிடுச்சு? இருடா, நம்மளை இப்ப இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு போகாம அவளே இப்ப தடுத்து அவ வாயாலே என்ன அவ புருஷன் சொல்ல வைக்கிறேன் பாரு. என்ன செய்ய போற? என் சட்டையை பிடிச்சாலும் இன்ஸ்பெக்டர் அவனை 4 சாத்த வேண்டியதான். போலீஸ் அடிச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. டேய், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இவன் என் கையால் அடி வாங்க வேண்டிய ஆள் தான். டேய், டேயா? பாத்துக்கிட்டு நிக்கிறேன் யாரடா டேன்னு சொன்ன? உன்னதான்டா. என்னடா? எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி முன்னாலே என் சட்டையில கை வைப்பேன். டேய் என்ன அடிச்சிட்ட நீ? போலீஸ் கை வைப்பியா? உனக்கு என்ன திமிரு உனக்கு? விட்டுருங்க சார் சொல்லுமா சொல்லு கரிகாலா அடிக்காதீங்க கேளுங்க வேண்டாம் என்ன விடுங்க சார். வேணாம் சார். வேண்டாம். ஐயா ஐயா அடிக்காதீங்க. நான் தப்பு பண்ணல. ஐயோ சார் அடிக்காதீங்க சார். வலிக்குது சார். ஏய் சொல்லுடி அடிக்காதீங்க யார் மேல கை வைக்கிற? சார் இருங்க சார். சார் ஏதோ சொல்ல வராங்க. அவங்களை விடுங்க. என் மேலே கை வச்சிருக்கான். அவனை எப்படி விடுறது?